ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து, இந்த மாத கடைசி வரைக்கும் நீர் பாதுகாத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்களின் மத்தியிலும் பூமியின் கடையாந்தரங்களிலும் கொண்டு செல்லுவேன் என்று சொன்னீங்களே ஏசப்பா. மனுஷர் மத்தியில் பிரகாசிக்கிற ஒளியாய் நானே பயன்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கொடான கொடி ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய நீரே அப்பா, உம்மை நோக்கி ஓட லக்கை அடைய எங்களை பயன்படுத்துங்க அப்பா. கண்ணின் இச்சை, மாமிசத்தின் பெருமை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க அப்பா. உம்முடைய கிருபை வேண்டும் அப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீதியின் சூரியன் உதிக்கும். உமக்கு பயந்து உமது நீதியையும் உம்முடைய கற்பனைகளையும் கை கொள்கிற ஜனங்களுக்கு என்னுடைய கிருபைகளுக்காக தக்க பலன் கொடுக்கிறவர் அப்பா. நீர் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த புது மாதத்திலையும் புது கிருபைகளையும் புது நன்மைகளையும் புது பலனையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் தருவீராக, பலப்படுத்துவீராக. விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடும். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் ஏசப்பா. 100க்கு 100 உண்மையே நம்பியிருக்கிற ஜனங்களுக்கு நீர் ஒருபோதும் எங்களை மறைந்து போகாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. பலப்படுத்துங்க. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் அடையாளம் உன்முகம் அல்லவோ, என் முகவரி உன் சமூகம் அல்லவோ. என் அடையாளம் உன்முகம் அல்லவோ, என் முகவரிவும் சமூகம் அல்லவோ. உயர்த்திடுவேன் உன் நாமத்தை, பிடித்திருப்பேன் உன் கரத்தை. என் அடையாள் உன்முகம் அல்லவோ, என் முகவரிவும் சமூகம் அல்லவோ. என் அடையாளம் உன்முகம் அல்லவோ, என் முகவரிவும் சமூகம் அல்லவோ. அயராமல் தேடுவேன், துயராமல் வாழுவேன். அயராமல் தேடுவேன், துயராமல் வாழுவேன். பிரியாமல் பிணைவேன், பிரியமே பாதத்தில். பிரியாமல் பிணைவேன், பிரியமே பாதத்தில். நிழலை நித்தமும் வாஞ்சிப்பேன், நிழலை நித்தமும் வாஞ்சிப்பேன். என் அடையாளம் உன்முகம் அல்லவோ, என் முகவரிவும் சமூகம் அல்லவோ. என் அடையாளம் உன்முகம் அல்லவோ, என் முகவரிவும் சமூகம் அல்லவோ. உந்தன் வார்த்தையை என் பாதைக்கு வெளிச்சமே, உந்தன் வார்த்தையை என் பாதைக்கு வெளிச்சமே. நீங்காத உறவே நினைவெல்லாம் நிறைவே, நீங்காத உறவே நினைவெல்லாம் நிறைவே. உயர்விலும் உணர்விலும் கலந்திட்ட கர்த்தரே, உயர்விலும் உணர்விலும் கலந்திட்ட கர்த்தரே. என் அடையாளம் உன்முகம் அல்லவோ, என் முகவரிவும் சமூகம் அல்லவோ. என் அடையாளம் உன்முகம் அல்லவோ, என் முகவரி சமூகம் அல்லவோ. உம்மையே யோசிப்பேன், உம்பசம் யாசிப்பேன்.
உம்மையே யோசிப்பேன், உம்மசம் யோசிப்பேன். நீங்காத உறவே நினைவெல்லாம் நிறைவே, நீங்காத உறவே நினைவெல்லாம் நிறைவே. வாசம் நித்தமும் நேசிப்பேன், என் அடையாளம் முகம் அல்லவோ, என் முகவரிவும் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உன்முகம் அல்லவோ, என் முகவரி சமூகம் அல்லவோ. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நம்மை நிந்திக்கலாம், ஆனால் நாம் தேடுகிற தேவன் அப்படிப்பட்டவர்கள் முன்பு நம் தலையை உயர பண்ணுவார். நாம் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன்களை தருவார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று வேதம் சொல்லுவது போல ஆண்டவர் நம் வாழ்வை உயிர்த்தெழும்பும்படி செய்து நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நிரம்பி வழிகிற அனுபவத்தை கொடுப்பார். நாம் அவர் வாக்கை நன்றாக கேட்டு நாம் சொல்வதை எல்லாம் செய்வோம். ஆனால் அவர் நம் சத்துருக்களுக்கு சத்துருவாகவும் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன். நான் யாரையும் பகைக்க தேவையில்லை, விரோதம் செய்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இயேசு கிறிஸ்து நம் பட்சத்தில் இருந்து நமக்காக சத்துருவிடம் யுத்தம் செய்வார். பாவம் நமக்கு விரோதமாக கிரியை செய்து நம்முடைய பணத்தை, உறவுகளை, ஆரோக்கியத்தை இழக்கும்படி செய்கிறது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது தாங்கள் நிர்வாணியை இருப்பதை தேவன் விரும்பவில்லை. நாம் எதிர்கொள்ளும் சத்துரு மனிதன், பொல்லாப்பை மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே. பொறாமையினாலும் நாம் எதிர்கொள்ளும் சத்துரு சாத்தான். நம்மை தரையோடே நசுக்கி சில காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் நம்மை இருளில் இருக்க பண்ணுகிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் மாத்திரமே வருகிறான். சில நேரங்களில் ஜனங்கள் பொல்லாத வார்த்தைகள், செயல்கள் நம்மை அழிக்க முயற்சி செய்யும். இயேசுவையும் கூட காட்டி கொடுக்கும்படி பொல்லாத மக்களுக்கு யூதாஸ் செவி கொடுத்தான். மக்கள் மூலமாக சாத்தானால் அவன் வழிநடத்தப்பட்டான். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். யூதாஸ் தன் உயிரை மாய்த்து கொண்டான். நாம் ஒருபோதும் பொல்லாத ஜனங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்மை அழித்து போடுவதற்கு சத்துரு அவர்களை பயன்படுத்துவான். ஆனால் நாம் தினமும் வேதம் வாசித்து தேவனுக்கு செவி கொடுத்து நமது இருதயத்தை காத்து கொள்ளுவோம். சத்துரு நமக்கு தீங்கு செய்து நம்மை அழிக்கவே வருவான். இது தேவன் நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். சத்துரு நம் கைகளின் கீழ் நசுக்கி போடுவார். நாம் எதிர்கொள்ளும் கடைசி சத்துரு மரணமாகும். ஆனால் மரணத்தை ஆண்டவர் இயேசு ஏற்கனவே தோற்கடித்து விட்டார். சத்துரு மேல் அதிகாரம் இல்லை. பிரியமானவர்களே, மரண பயத்திலிருந்து நமக்கு விடுதலையும் நம்முடைய சத்துரு மேல் வெற்றியையும் தரக்கூடிய இயேசுவை பற்றி கொள்ளுவோம். அவரால் மாத்திரமே அதை செய்ய முடியும். கர்த்தரிடத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும். வெளிப்படுத்தல் 3:8 உன் கிரியைகளை அறிந்து இருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்து இருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நம் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் திறந்த வாசலை வைத்திருக்கிறதற்கு பதிலாக ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறார். நமக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நாம் அவருக்காக நிற்கிறபடியால் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறவர். யோசேப்பு அநியாயமாய் சிறைச்சாலையில் போடப்பட்டான்.
பொறுமையினால் தானியேல் சிங்கக்கெபிக்குள் வீசப்பட்டான். தாவீது பல எதிரிகளை சந்திக்க நேர்ந்தது. அவருடைய மனைவி, பிள்ளைகள் அவருக்கு விரோதமாக எழும்பினார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்து இருப்பவனே ரட்சிக்கப்படுவான். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனால் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. பந்தக சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஒருவன் மாத்திரம் பரிசை பெற்று கொள்ளுவான். 1 கொரிந்தியர் 9:28 எனவே நீங்கள் பந்தய பொருளை நோக்கி தொடர்ந்து ஓடுங்கள். இயேசு என்ற நாமத்திற்காக பவுல் அப்போஸ்தலன் அதிகமாக ஓடினான். நாமும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். அவர் நம்மை பலப்படுத்துவார். இயேசுவின் நாமத்திற்காகவும் அவருடைய வார்த்தைக்காகவும் தைரியமாக நிற்கும் பொழுது இனி வரப்போகும் உபத்திரவத்தில் இருந்து நம்மை பாதுகாத்து ரட்சிப்பார். எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா யிரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இருந்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்கிறார் பரிசுத்த பவுல். அடியார்கள் அடிமைத்தனத்தின் கிறிஸ்துவுக்கள் உடைக்கப்பட்டதால் நாமும் சங்கீதம் பாடலாம். தவிப்பில் தாபரம் கிடைத்தால் சங்கீதம் பாடுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் பார்வோனின் கொடுங்கோல் ஆட்சியால் ஒடுக்கப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள். அவர்கள் தேவனிடம் முறையிட்டதால் தப்பிவிக்கப்பட்டார்கள். நம்மிலும் பல நெருக்கங்களில் காணப்பட்ட வேளைகளில் நாமும் கர்த்தரிடம் முறையிட்டதால் அவர் தாபரமாக இருந்தாரே, நாமும் அதனால் அவருக்கு சங்கீதம் பாடுவோம். இன்னும் தேவன் நம்மை நிரப்ப எக்காளம் ஊதும். சங்கீதம் 81:10 யுத்த களங்களில் எக்காளம் ஊதுவது வேறு, ஆனால் பண்டிகை நாட்களில் எக்காளம் ஊதப்படுவது மகிழ்ச்சியின் எக்காளம். சங்கீதமும் எக்காளமும் மகிழ்ச்சியின் அடையாளங்கள். ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். கடவுள் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். அவரை பாடல்களால் இசை கருவிகளால் புகழும் பொழுது தேவன் நம்மை இரட்டிப்பான நன்மையால் நிரப்புவார். உன் வாயை விரிவாக திற, நான் அதை நிரப்புவேன் என்று வாசகம் சொல்லுகிறபடி நாம் கர்த்தரை துதிக்கும் துதி நம் தோல்விகளை ஜெயமாக மாற்றும். உன் பார்வைக்கு சம்மதியான இடத்திலே குடியிரு என்று சொன்னான். ஆதியாகமம் 20:15 நம்முடைய இக்கட்டான வேளைகளில் நமக்கு உதவி செய்பவர், அந்த இக்கட்டான நேரத்தில் நமக்கு உதவி செய்பவர் நம் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே. அவர் நமக்கு கண்டிப்பாய் உதவி செய்வார். நெப்போலியன் படைகள் மீது ரஷ்ய படைகள் மோதிய போது குளிரினாலும் பனியினாலும் முன்னேற முடியாமல் நெப்போலியன் படைகள் பின்வாங்கி சென்றன. போகின்ற வழியில் கிராமங்களை கொள்ளையிட்டு நாசம் செய்தனர். பல கிராமத்து மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்றி பாதுகாப்பான இடம் சென்றார்கள். ஆனால் ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு ஏழை விதவைக்கு 2 பெண் பிள்ளைகள், 12 வயதான ஊனமுற்ற மகனும் இருந்தான். அவன், என்னை விட்டுவிட்டு நீங்கள் 3 பேரும் தப்பி ஓடுங்கள் என்ற பொழுது, ஆனால் அந்த விதவை தாயோ அவனை தனியே விடுவதற்கு மனம் இல்லாதவளாய், ஆண்டவரே, இக்கட்டில் இருந்து எங்களை காப்பாற்றும் என விசுவாசத்தோடு ஜெபித்து தூங்கிவிட்டார்கள். இரவு நெப்போலியன் படைகள் விதவையின் வீட்டு பக்கமே வரவில்லை. காலை எழுந்ததும் அவர்கள் வெளியே பார்த்தபோது அவர்களுடைய வீட்டை சுற்றிலும் பனி உறைந்து மதில் போல நின்றது. கர்த்தரை துதித்தார்கள். நம் வாழ்விலும் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் மனம் பதறி எதையாவது செய்வதற்கு முயற்சி எடுக்காமல் அந்த இடத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி
பார்த்தார்கள். அவர் நமக்கு உதவி செய்வார். இதில் உள்ளபடி ஆபத்தான வேளைகளில் நமக்கு உதவி செய்பவர் நம் கர்த்தர் ஒருவர் மட்டுமே என்பதை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் கண்டிப்பாய் வந்து நமக்கு உதவி செய்வார். நம் நிலைமையை நன்கு அறிந்தவர் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே என்று நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பின்னிட்டு பாராதே, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி முன்வைத்த காலை பின் வைக்காதே என்பது உலகப் பழமொழி. உலகம் முன்வைத்த காலை பின் வைக்காதே என்று சொல்லும் பொழுது நாமும் பின்னிட்டு பாராமல் செல்வது நல்லது. முன்னோக்கி செல்வோம் என்றால் வரும் அழிவில் நின்று நாம் காக்கப்படுவோம். உலகம் நம்மை பின்னிட்டு பார்க்க வைக்கிறது. உலகத்தின் ஆசைகளுக்கும் இன்பங்களுக்கும் முன்னோக்கி செல்கின்ற நம்மை பின்னோக்கி இழுக்கின்றது. உலகம் காட்டும் இச்சைகள் நமக்கு காணப்படத்தான் செய்கிறது. அந்த இச்சைகளை அடக்கி முன்னோக்கி செல்வோம் என்றால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். உலகத்தையே நாம் பார்த்து கொண்டு போவோமானால் நம்முடைய சிந்தனைகள், உணர்வுகள், நினைவுகள் எல்லாம் பின்னோக்கிதான் சென்று கொண்டு இருக்கும். நம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தில் இருக்க காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமானால் நமக்குரியதையும் இழந்து விடுவோம். பாடுகள் பின்னோக்கி நாம் அநேக நேரங்களில் நமக்கு நேரிடுகின்ற பாடுகள், பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு நம் மனம் பின்னோக்கி செல்ல ஆரம்பிக்கிறது. சோதனை வேளைகளில் முறுமுறுத்து தேவனை துக்கப்படுத்துகிறோம். கவலைகளினால் நம் மனம் சோர்வடைகிறது. எத்தனை நிந்தைகள், சோதனைகள், துன்பங்கள், இலட்சைகள் அடைந்தாலும் நம் இருதயம் தேவனை விட்டு பின்வாங்க கூடாது என்று சங்கீதக்காரன் உறுதியாக சொல்லுகிறான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று யோபு தன்னுடைய நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லுகிறார். பாடுகளையே பார்த்து கொண்டு இராமல் பாடுகளின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி பாடும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அவர் சொன்னதை செய்கிறவர். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி நாம் வாழ்கின்ற இந்த உலகில் என்னால் என்ன முடியும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் எதையும் செய்ய முடியாமல் பலன் இழந்து போய்விடுவார்கள். எந்த காரியத்தை கொடுத்தாலும் அவன் சாதித்து விடுவான் என்று சொல்வார்கள். ஆனால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் வேறு எதையோ செய்து கொண்டு இருக்கிறவர்களாலும் காணப்படுவார்கள். நாம் கர்த்தர் செயல்களை மிகவும் நேர்த்தியாய் செய்கிறவர், சொன்னதை செய்கிறவர். நம் ஆண்டவர் நம் வாழ்வில் என்ன சொன்னாரோ அதை கண்டிப்பாய் செய்கிறவர். நம் வாழ்வில் நமக்கு வாக்கு பண்ணினதை கண்டிப்பாய் செய்து நிறைவேற்றுவார். ஆபிரகாம் சாராளுடைய வாழ்வில் என்ன சொன்னாரோ அதை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை மகிழவித்தார். ஆனால் நாம் கூட இருக்கிறவர்கள் உதவி செய்வேன், உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் வெறும் சொல்லோடே நின்றுவிடும். நம்முடைய கர்த்தர் சரியானதை சொல்லுவார், சரியாகவும் செய்து தருவார். கர்த்தர் நம் வாழ்வில் சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் பொறுமையாய் கர்த்தரின் பாதத்தில் காத்திருப்போம். சாராளுடைய வாழ்வில் இன்பம் என்பது இனி முடியாத காரியம். ஏனென்றால் வயது கடந்து விட்டது. ஆனால் அதையும் கடந்து கர்த்தர் முடியாத ஒரு காரியத்தை முடிய பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். குழந்தை பாக்கியம் என்பது சாராளுக்கு முடியாத காரியமாய் இருக்கலாம். அப்படிப்பட்ட முடியாத ஒரு செயலையும் நேர்த்தியாய் முடிய பண்ணினவர் நம் கர்த்தர். நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் கர்த்தரின் நினைவுகள் மிகவும் உயர்ந்தவைகளாய் இருக்கிறது. உத்தமனாய் இரு என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆபிரகாமை அழைத்த
சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்லுகிறார். உத்தமன் என்றால் மாசற்றவன். மாசற்ற தேவன் மாசற்ற வாழ்க்கை வாழ ஆபிரகாமை அழைத்தார். நம்மையும் மாசற்ற வாழ்வு வாழ அழைக்கிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர் சிறு வயதில் பாதியாக வளர்க்கப்பட்டாலும் வாலிப வயதில் தடம் மாற ஆரம்பித்தார். மதுபான பழக்கத்திற்கு அடிமையானார். திருமணத்திற்கு பின்பு அதே நிலை தான். குடும்ப பொறுப்பு இல்லாமல் வாழ்ந்து வந்தார். குடும்பத்தில் வறுமைக்கு மேல வறுமை வந்தது. ஆனால் அவரது மனைவியோ கண்ணீரோடு ஜெபித்தார். இவர்களுக்கு 3வது குழந்தை பிறந்த நேரம். குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க வழி இல்லாத சமயம் அவர் வியாதியின் பிடியில் சிக்கி கொண்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கழுத்து பகுதியில் கேன்சர் வியாதி இருக்கிறது என கண்டறிந்தார்கள். காப்பாற்றுவது கடினம் என்றார்கள். இந்த நிலையில் இந்த மருத்துவர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். அங்கு சிகிச்சைக்கு சென்றவர் அவரது மனைவியும் அந்த சமயத்தில் தனது கணவனிடம் அன்போ உள்ளத்தோடு இன்றாவது பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். மரண பயத்தின் மிகுதியாய் இருந்தது நிமித்தமாக கண்ணீரோடு தன் மனைவியுடன் சேர்ந்து கதறி அழுது பாவ அறிக்கை செய்து இயேசுவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். மனதுருகும் அந்த மனிதனுக்கு இந்த கொடிய கேன்சர் வியாதியை மாற்றினார். இயேசுவை விசுவாசியுங்கள். நமக்கு அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். காலம் தாமதித்தாலும் கர்த்தரின் வாக்கு மாறாதது. ஆபிரகாம் யுத்தத்தில் வெற்றியோடு திரும்பி வரும்பொழுது உத்தமனான தேவனுடைய ஆசாரியராய் இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கி தேசத்துக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் தசம பாகம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்வில்தான் செய்த தவறான காரியம் அவனை அடிமையாக்கி விடுகிறது. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். யோவான் 3:34 எந்த ஒரு மனிதனுடைய வாழ்விலும் பாவங்களில் இருந்து விடுபடாவிட்டால் சமாதானமும் சந்தோஷமும் பெற முடியாது. இதய கதவை ஆண்டவருக்கு திறந்து கொடுத்தால் இயேசு நம்மை கழுவி சுத்திகரித்து மெய்யான விடுதலையை தருவார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை பெற்ற மனிதர்கள் இந்த திருச்சபைக்கும் சமூகத்தையும் பிரிக்க முடியாது. லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் ஏராளமான ஆடு மாடு வேலைக்காரர்கள் உண்டு. மேய்ச்சலுக்கும் இடம் போதாது. ஆனால் இருவருடைய மந்தை மேய்ப்பவருக்கும் சண்டை வந்தது. தேவையை அறிந்த குடும்பம் அறியாத மக்கள் மத்தியில் வாசம் செய்கிறார்கள். ஆபிரகாமும் தனக்கு உள்ளதை எல்லாம் பலிபீடத்தில் வைத்து லோத்துவை அழைத்து அழகான வார்த்தை சொன்னான். நாம் சகோதரர். என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன் என்றான். கானான் தேசம் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசம். அதை லோத்து எடுக்கவும் உரிமை இல்லை. ஆபிரகாம் ஆவிக்குரிய விசுவாசி, லோத்து பூமிக்கு உரியவன். யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி நீர்வளம் நிரம்பி இருந்ததால் அதை தெரிந்து கொண்டான். லோத்து கண்ணுக்கு சோதோம் சற்று முன் போன எகிப்து போலவும் தோன்றியது. அது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவர்களின் குடியிருப்பு. லோத்து தன் கண்கள் கண்டபடி சோதேமுக்கு நேராக கூடாரம் போட்டான். சோதோமுக்கு முன் இன்னும் சில நாட்கள் சென்ற பின்பு சோதோம் பிரதானிகளில் ஒருவன் இன்னும் சில நாட்களில் தன் பிள்ளைகளுக்கு
மாப்பிளை தேடி விட்டான். இன்னும் சில நாட்கள் சோதோம் அக்கினிக்கு இரையானது. லோத்து வெறும் கையோடே ஓடினான். ஆபிரகாம் முற்றிலும் வேறுபட்ட பரிசுத்த ஜாதி. ஆபிரகாம் மம்ரே என்னும் சம பூமியில் குடியிருந்தான். மம்ரே என்றால் உயர்வு. உயரமான ஸ்தலங்களில் வாசம் பண்ணினான். உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். எகிப்துக்கு போன ஆபிரகாம் கர்த்தருடைய கிருபையால் அங்கு இருந்து தப்பி தன் முதலான பலிபீடம் கட்டின இடத்திற்கு வந்தான். ஆனால் அவனுடைய இந்த பின்மாற்ற வாழ்க்கையில் சில தழும்புகள் உண்டானது. ஒன்று, உண்மையே தள்ளுபடியாய் அவன் வாழ்க்கையில் வந்த வெட்கக்கேடு. இரண்டாவது, மனைவியை சகோதரி என்று சொன்னபடியால் ஏராளம் ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் வேலைக்காரர்கள் கிடைத்தனர். இவைகளை அவன் விட்டுவிடவும் முடியாது, வைத்து கொள்ளவும் முடியாது. இவைகளை பார்க்கும் பொழுது இது அவனுக்கு வெட்கத்தை தான் உண்டு பண்ணினது. ஆபிரகாம் எகிப்துக்கு போன அங்கு தங்கி திரும்பி வந்த நாட்கள் வீணாகப்பட்ட நாட்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் பின்மாற்றம் ஏற்படக்கூடாது. ஆண்டவரோடு நெருங்கி இருக்க வேண்டும். நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருக்க வேண்டும். அவருக்கு சித்தமில்லாத பிரியமில்லாத காரியம் வேண்டாம். கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக போவது தேவ சித்தம் இல்லாத காரியம். இதனால் அநேக இன்னல்களுக்கு ஆளாகுகிறோம். தேவனோடு அதிகம் பேச வேண்டும், அப்பொழுது கிருபை பெருகும். மனிதனோடு அதிகம் பேசினால் பாவம் பெருகும். ஒரு கிறிஸ்தவ சகோதரி இந்து மணமகனை விரும்பி வாழ்க்கைப்பட்டாள். ஆனால் அவன் குடிகாரன் மட்டுமல்ல, சாராயம் காய்ச்சி விற்பவன். அடிக்கடி போலீஸ் பிடித்து போய்விடுவார்கள். அவள் கதறுவாள், யாரும் தேற்ற முடியாது. பிள்ளைகள் தகப்பன் வழியில்தான் குடும்பம் இருக்கும். தேவ நோக்கம் தேவ சித்தம் அறிந்து கர்த்தரை மட்டும் நம்பி வாழ்ந்தால் ஆசீர்வாதம் தங்கும், இல்லாவிட்டால் சாபம் தங்கும். இயேசுவோடு பேசி இயேசுவோடு பழகி இயேசுவோடு வாழ நாம் தீர்மானிப்போம். ஒரு தகப்பன் தன் மகனிடம் தன் வீட்டின் அருகே இடையூறாக கிடந்த பாறையை அகற்றும்படி சொன்னான். உடனே மகன் ஓடிச் சென்று தன் பலம் கொண்ட மட்டும் அசைத்தான். அது அசையவில்லை. தந்தையிடம் திரும்பி ஓடிச் சென்று தன் இயலாமையை சொன்னான். தந்தை, உன் முழு பலத்தையும் பயன்படுத்து என்றார். அவன் மறுபடியும் முயன்று தோற்று தந்தையிடம் வந்தான். அவன் தந்தை சொன்னான், மகனே, உன் முழு பலம் என்றால் என்னையும் சேர்த்துதான். ஆகவே நீ முன்பே என்னையும் சேர்த்து அழைத்திருந்தால் நான் ஒருமனப்பட்டு அந்த பாறையை அகற்றியிருக்கலாம் என்று சொன்னான். அது போல மனிதனும் தேவ துணை இல்லாமல் எதையும் செய்து முடிக்க முடியாது. மத்தேயு 18:19-20 2 பேர் வேண்டிக் கொள்ளப் போகிற காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருந்து அது அவர்களுக்கு உண்டாகும் என்று இயேசு சொன்னார். தேவ பிள்ளைகளே, ஒருமனப்படுவது நல்ல விஷயம். தேவனை முன் நிறுத்தி தாழ்த்தி ஒருமனப்பட்டு காரியத்தை நடத்தும் பொழுது உலகில் பெரிய காரியங்களை சாதாரணமாக செய்து முடித்து விடலாம். சமாதானத்தின் தேவனே, எங்களுக்குள் ஒரு மனதை கட்டளையிடுவீராக. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் வாசல் படியில் படுத்து இருக்கும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அதன் நாசியில் ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான். இயேசு நாயின் என்ற ஊருக்கு செல்கிறார். அங்கு ஒரு விதவையை தாயின் ஒரே மகன் மரித்து போனான். அவனை அடக்கம் பண்ண கொண்டு செல்கிறார்கள். இயேசு அவளை பார்த்து அழாதே என்று சொல்லி வாலிபனே, எழுந்து இரு என்கிறார். உடனே அவன் உயிர் பெற்று எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். இது எப்படி சம்பவிக்கிறது? ஒரே காரணம், அவர் உருவாக்கினவரால் தான் அவர் நிலையை உணர முடியும், சரி செய்ய முடியும். அவரே நம் நிலையை மாற்றுவார். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய
உருவம் இன்னதென்று அவர் அறிகிறார். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு சித்தம் வைத்துள்ளார். அந்த சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் பிரயாசப்படுகிறார். உலக தோற்றத்திற்கு முன்னே நிர்ணயிக்கப்பட்ட நாம் இணங்கி போக வேண்டும். நம்மை நற்கிரியைகளை செய்யும்படி கர்த்தர் உருவாக்குகிறார். அதிக விலையேற பெற்ற உலோகங்களை அதிகமாக சூடுபடுத்துவார்கள். அதிக சோதனை நமக்கு வந்தால் நாம் விலையேற பெற்ற பாத்திரமாய் உருவாக்குவார். என்னை உருவாக்குவீர்கள். அவர் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்துமே சிருஷ்டித்தவர்க்கே சொந்தம். நாம் நற்கிரியைகளை செய்யவே தேவனுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளோம். நாம் உண்டாக்கப்பட்ட நோக்கமே அறிந்து கர்த்தருடைய சித்தம் செய்வது, அவரை பிரியப்படுத்தி வாழ்ந்திடுவோம். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.